ஹாய் யுவராஜேஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய்டா, நான் 3D பிரிண்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் போட்டிருந்தேன். பாக்குறியா? ஓகே, சூப்பரா இருக்கு. இந்த இதுவும் அதில் போட்டிருந்தேன். இதுவும் சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? இதை ஒரு வீடியோ ஃபோன்ல எடுக்கிறியா? எடுக்கலாமே. இந்த யுவராஜேஷ் வீடியோ எடுத்து ஷேக்கிங்காவே இருக்கு. ஆமாண்டா, ஹேண்ட் எடுத்து அப்படிதான் இருக்கும். சிம்பிள் தான்டா வாங்கணும். சிம்பிள் எவ்வளோ பிரைஸ் வரும்? தெரியல, கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கணும். வா, சர்ச் பண்ணி பார்த்து சொல்றியா? ஓகேடா. என்னடா கிம்பிள் 40,000 வருது. இது நம்மளுக்கு தேவையாகவும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏய் யுவராஜேஷ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்? நம்ம இப்போ அடல்ட் டெக்னிக் லேப்ல இருக்கோம். சார் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நம்மளுக்கு தேவையான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, நமக்கு தேவையானது நம்மளே இங்க உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு செஞ்சுக்க வேண்டியதானே? லெட்ஸ் கோ ஸ்டார்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேமரா ஸ்லைடர் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்துடலாம். டி ஜாயிண்ட் 3, எல் ஜாயிண்ட் 2, டம்மி, பேரிங் 4 வேணும், பிவிசி பைப், பிவிசி சொல்யூஷன் கம், பேரிங்ல போடுறதுக்கு வீல். இது 3D பிரிண்டர்ல நாங்களா பண்ணோம். பேரிங்கை வீலோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் பீஸ். ஃபர்ஸ்ட் டி ஜாயிண்ட்ல ஒரு ஹோல் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பிவிசி பைப் உள்ள போயிட்டு வர்ற மாதிரி கீழே ஒரு ஹோல் போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இப்போ ஹோல் போட்டு எடுத்தாச்சு. இந்த கீழே எதுக்கு ஹோல் போட்டுருக்கோம்னா கேமராவோட ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் இந்த ஹோலுக்குள்ள ஃப்ரீயாக போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கணும். நீங்களும் இப்போ யுவராஜேஷ் நமக்கு இதில் ஹோல் போட்டு கொடுத்துருக்கான். இதில் இந்த நட்டை கொண்டு போய் வச்சுட்டு இந்த கட்டிங் பிளேஸ் வச்சு டைட் பண்ணி பைப்போட அந்த நட்டை மெஷ் பண்ணிட்டோம்னா இந்த போல்ட் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம பிவிசி பைப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டி ஜாயிண்ட்டை இந்த சின்ன பைப்போட கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த சின்ன பைப்புக்கு சைஸ் எதுவும் கிடையாது. நான் இதை ஃபிட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த எல் ஜாயிண்ட்டை இதோட ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த பிவிசி பைப்பை இதோட ஜாயின் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கேமரா ஸ்லைடர் பாதி அளவுக்கு முடிஞ்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யுவராஜேஷ் வந்து கேமரா ஸ்லைடரோட மேல் பகுதி செஞ்சுருக்கான். கேமரா ஸ்லைடர் ஓடுறதுக்கு வீல் நம்ம செய்ய போகிறோம். அந்த வீலுக்கு பேரிங் இருக்குது. இந்த பேரிங் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இது ஓடும்போது லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு வீல் செஞ்சுருக்கோம். இந்த வீலை இந்த பேரிங்கோட வச்சு செட் பண்ணணும். செட் பண்ணி நம்ம இப்போ பேரிங்கை வீலோட ஃபிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு 4 வீல் நமக்கு இப்போ தேவை. ஆல்ரெடி பிரகதீஷ் ஒரு வீல் பண்ணியிருந்தான். இப்போ வந்து அந்த வீலை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்காக நாங்களே 3D பிரிண்டரில் போட்ட ஒரு சப்போர்ட் பீஸ் வச்சுருக்கோம். இந்த சப்போர்ட் பீஸை நாங்கள் வந்து இந்த டி ஜாயிண்டோட கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி 2 பக்கமும் நான் கனெக்ட் பண்ணி க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ யுவராஜேஷ் வந்து கேமரா ஸ்லைடருக்கு 4 சப்போர்ட் பீஸ் செஞ்சுட்டான். அந்த சப்போர்ட் பீஸை நம்ம செஞ்ச பேரிங் வீலோட இப்போ கனெக்ட் பண்ணுவோம். ஹேமர் எடுத்து இந்த சப்போர்ட் பீஸை இந்த மாதிரி இதில் வச்சுட்டு ரைட்டாக தட்டிங்கன்னா இப்போ நம்ம பாட்டம் வீல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண இந்த டாப்போட இந்த பாட்டம் வீலை கனெக்ட் பண்ணுவோம்.
இப்போ வந்து நாங்கள் இந்த பெரிய பீஸை இந்த சைடு போட்டதுனால எங்களுக்கு வந்து சைஸ் இந்த அளவு கிடச்சிச்சு. இதே இது உங்களுக்கு பெருசாக தேவைன்னா இந்த பெரிய சைஸ் பைப்பை நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கூட கொஞ்சம் கிடைக்கும். இதில் மெஷர்மெண்ட் ஒன்றும் பெருசாக இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இதை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வேலை இன்னும் பாக்கி இருக்கு. இந்த மாதிரி டம்மியில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நாங்கள் உடஞ்ச பழைய ட்ரைபேட் ஒன்றுலேருந்து எடுத்துக்கிட்டோம். இந்த இதை நான் வந்து இப்போ இந்த டம்மியோட அசம்பிள் பண்ண போகிறேன். இந்த டம்மி எடுத்து இந்த இதை இதுக்குள்ளே இந்த ஹோல்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோல்டர் எடுத்து இதோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இதோட ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பிவிசி பைப்போட இந்த இதை ஜாயின் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து கேமரா ஸ்லைடர் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த பிவிசி பைப்பை நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் ஹைட்டை கூட்டிக்கிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நான் லைட்டாக டைட் பண்ணாலே போதும். இந்த இதை அப்படியே ஃபிட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோ எடுக்கணும்னா இந்த இதை நான் அப்படியே மூவ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து 360 டிகிரியில் நான் வீடியோ எடுக்கணும். இந்த இதை அப்படியே லைட்டாக நகர்த்திட்டு இதை அப்படியே நான் வந்து ரொட்டேட் பண்ணேன்னா 360 டிகிரியில் எனக்கு வந்து மூவ் ஆகும். நான் வீடியோ